தமிழ் சினிமா வந்து என்ன ஒரு கண்டிஷன்ல சார் 4 மாசமா திரையரங்கு படமே வரல. மலையாளத்தை பத்தி சொல்ல வேணாம். மஞ்சள் மொபைல் பிரேம்னு சொல்லிட்டு வரிசையா பிரம்மயுகம் அப்படின்னு இப்போ பாத்தீங்கன்னா விஜய் சார் நடிக்கும் போதுன்னா ஒரு மாசான படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அதெல்லாம் ரொம்ப ஓவர் கற்பனையா இருக்கு. சார் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு. கத்தி படத்துல ஞாபகம் இருக்கா? டபுள் ஆக்ஷன் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. விஜய் சார் வந்து 360 டிகிரி எடுத்திருக்காங்க. பேரலாவே அப்பா மகனும் டிராவல் பண்ண எப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அக்ஷய் அவர்கள் வந்து அவருடைய இன்டர்வியூ சொன்னாரு. என் படம் வந்து 500 கோடியில செலவு பண்றேன் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கினா தானே டிஜிட்டல் ரேட் நல்லா வைக்க முடியும். எச் வினோத் அவர்களோட சேர்ந்து தான் விஜய் சார் பண்ணுவார். எப்படிப்பட்ட படமா இருக்கும்? ஒரு இந்தியன் மாதிரி, ஒரு ரமணா மாதிரி. இப்ப 4 பேருக்கே நம்ம வந்து தலை சுத்தது வந்து இப்ப ரஜினி சார் அதை பண்ணிட்டு எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடி கொடுத்தாரு. இப்படி விஜய் சார் பண்ணிட்டு டெல்லி வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இப்போ விஜய் சாரோட சேர்த்து ஏதாவது கூட்டணி பண்ண போறாங்களா இல்ல விஜய் சார் 5வது கூட்டணியா இருக்கும்? அதாவது ஒரு எம்எல்ஏ சீட்ல 20 கோடி செலவு பண்ற அளவு கெப்பாசிட்டி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டு இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு இந்த காசு இல்லை அப்படின்னு ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் எப்படி சொல்றாருன்னா அப்படின்னு பேருக்கு சாதாரண மக்கள் எல்லாம் எப்படி யோசிக்கணும்? நம்ம போய் எலெக்ஷன் எப்படி கண்டெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு பார்ட்டி சீட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கற கேள்வி எவ்வளவு செலவு பண்ணி. சார் வெல்கம் டு அவர் ஷோ. வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் சினிமா வந்து என்ன ஒரு கண்டிஷன்ல சார் இருக்குது இப்பத்த சிச்சுவேஷன்ல? இப்போ வந்து ஒரு ரிவைவல் ஆக வேண்டிய கண்டிஷன்ல இருக்கு. என்னன்னா நம்ம வந்து ஒரு நவம்பர் பிறகு ஒரு மாதிரி ஒரு லல் அப்படின்வாங்க. ஒரு டல்லான ஒரு பீரியட். லல்ன்ற இங்கிலீஷ்ல டல்லுன்னு சொல்றது. ஒரு டல்லான பீரியட்ல போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல நல்ல சினிமாக்கள் வந்துட்டு இருக்கு. ஹிந்தியில நல்ல சினிமா வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரம் இப்போ மைதான் அப்படின்ற படத்தை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க ஹிந்தியில. அதுக்கு முன்னாடி க்ரூன்னு ஒரு படம், அதுக்கு முன்னாடி வந்த படம் வரிசையா நிறைய படங்கள் ஹிந்தியில வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. மலையாளத்தை பத்தி சொல்ல வேணாம். மஞ்சள் மொபைல் பிரேம்னு சொல்லிட்டு வரிசையா பிரம்மயுகம் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா ஆடு ஜீவிதம், அதுக்கு பிறகு வந்த படம் ஆவேசம் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரிவனா சாலிடான படங்கள் இன்னும் இங்க டேக் ஆஃப் ஆகல. எல்லாமே வந்து படங்கள் வருது, மக்கள் வந்து பெரிய லெவல்ல வந்து அந்த அவங்க எதிர்பார்க்கறத வந்து மீட் பண்ணவே இல்லை. அதனால ஒரு டல்லான பீரியட் தான் போயிட்டு இருக்கு. இனிமே வரப்போற படங்கள் இப்ப 26ஆம் தேதி நிறைய படங்கள் வருது. ஏன்னா 19 எலெக்ஷனு, அதனால வந்து ஒரு சின்ன சின்ன படங்கள் தான் வருது. ஆனா 26ஆம் தேதி பெரிய படங்கள்லாம் வருது. அது பிறகு மே மாசத்துல இன்னும் முக்கியமான படங்கள்லாம் வரப்போகுது. அப்போ கம்ப்ளீட்டா இண்டஸ்ட்ரி ரிவைவ் ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாரும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கமிங் டு த கோட்டிங் சார், இப்போ படமானது வந்து ஷூட்லாம் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய போட்டோஸ், வீடியோஸ் கேரளால இது பண்ணது எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். ரிலீஸ் டேட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சார். படத்துடைய போஸ்டர்லாம் வச்சு பார்க்கும்போதே வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளஸ் டைம் டிராவல் மாதிரி தெரியுது. ஸோ படம் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சார்? சயின்ஸ் ஃபிக்ஷனா நான் நினைக்கல. சயின்ஸை யூஸ் பண்ற கதையா இருக்கும். அதாவது நீங்க வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு, நான் வந்து டிஏஜிங் டெக்னிக்கு பிளஸ் வந்து விஜய் சார் வந்து 360 டிகிரி எடுத்திருக்காங்க. அந்த ஒரு இது மூலமா அவங்க வந்து டபுள் ஆக்ஷனை வந்து கிரியேட் பண்றாங்க. முன்னாடி டபுள் ஆக்ஷன்ல வந்து கேமரா ட்ரிக்ல பண்ணாங்க, ட்ரிபிள் ஆக்ஷன் வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய பிளான் எப்படி இருக்குன்னா டெக்னாலஜி மூலமா பேரலாவே அப்பாவும் மகனும் டிராவல் பண்ண எப்படி இருக்கும், பைக்ல ஃபைட்ல நிறைய சீக்வன்ஸ்ல அப்பா மகன் இருந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி டைம் டிராவல் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிலாம் எதிர்பார்க்கல. ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு டபுள் ஆக்ஷன் கதையை அருமையா சொன்னா எப்படி இருக்கும்? டபுள் ஆக்ஷன்னா வாவ், என்னடா ஒரு விஜய் சார் வந்து இவ்வளவு எங்க இருக்காரு, ஒரு விஜய் சார் வந்து ஓல்டா இருக்காரு. முன்னாடி எப்படி பார்க்கல நம்ம. டபுள் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. கத்தி படத்துல ஞாபகம் இருக்கா? டபுள் ஆக்ஷன்ல ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கொஞ்சோண்டு டிஃபரன்ஸ் தான் தெரியும், மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. எல்லா டபுள் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஜீன்ஸ் படம் எடுத்துக்கிட்டாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க பிரசாந்த் அவர்கள். ஆனா இந்த படத்துல ஒரே மாதிரி இல்ல டபுள் ஆக்ஷன். இவர் வேற லுக்கு, அவர் வேற லுக்கு. அப்போ இதுக்குதான் அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. சோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண ஒரு கமர்ஷியல் படமா இருக்குமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அதெல்லாம் ரொம்ப ஓவர் கற்பனையா இருக்கு. அந்த மாதிரி கதைகளை நீங்களே உருவாக்குறீங்க. வெங்கட் பிரபு சார் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு. ஐயோ என்னைய ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றீங்க, நாம ஒரு கதை வச்சிருக்கோமே அப்படின்னு நினைப்பாரு. சோ எனக்கு தெரிஞ்சு அப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன்ல. ஏன்னா தளபதி சார் நடிக்கும் போது, விஜய் சார் நடிக்கும் போது என்னன்னா ஒரு மாசான படம் கொடுக்கணும். ரொம்ப கிளாஸா ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் மட்டும் தான் பிடிக்கிற மாதிரி கதைகள் நம்ம கொடுக்க முடியாது. குறிப்பிட்ட செக்மெண்ட் தான் புரியுற மாதிரி படம். இப்போ நம்ம ஆடியன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான படங்களா இருந்ததுன்னா அந்த படம் ஈஸியா போய் ரீச் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அக்ஷய் அவர்கள் வந்து அவரோட இன்டர்வியூல சொன்னாரு, நம்ம எடுக்கிற கதை எந்த கதையா இருந்தாலும் பேசிக்கா இருக்கணும். பேசிக்னா காமன் மேனுக்கு புரியுற மாதிரியான ஒரு கதைகள் நம்ம கொடுத்தோம்னா ஈஸியா எல்லாருக்கும் புரியுது. அதை வந்து கண்டிப்பா கோட் படத்துல எதிர்பார்க்கலாம். ஒரு காமன் மேனுக்கும் புரியுற மாதிரியான சிம்பிளான ஒரு கதையா தான் இருக்கும். அந்த கதையில பல விஷயங்கள், புதுமையான விஷயங்கள் இருக்கும். எப்பவுமே கதை சிம்பிளா இருந்துட்டு நீங்க எவ்வளவு புதுமைகள் சொன்னாலும் ஓகே. ஆனா நீங்க கதையே புதுமையா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களை வந்து மொத்தமா எலினேட் பண்ணிட்டு வச்சுங்களேன். எலினேட் தான் அர்த்தம் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வர்றாரு புரியல அப்படின்னா, அதுவும் விஜய் சார் மாதிரி ஒரு மாபெரும் ஹீரோ வச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது.
ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வச்சு இந்த வரப்போற கோட் படம் ஒரு பக்க கமர்ஷியல் படமா இருக்கும். அதுல டெக்னாலஜியை பிரமாதமா யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்னும் ஒரு படம் வந்து இருக்குது, அதுதான் வந்து அவரோட ஃபைனல் மூவின்னு வந்து சொல்றாங்க சார். ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, ஜென்ரலா சினிமாவை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, அது ஒரு லைட்டா ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்குன்னா சார் சொல்லணும். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் அந்த கடைசி படம் யாரு கூட இருக்கும் நீங்க சார்? நான் நடுவில் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது இல்லைன்னு போது இப்ப எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது வந்து எச் வினோத் அவர்கள் தான். எச் வினோத் அவர்களோட சேர்ந்து தான் விஜய் சார் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறேன். காரணம்னா எச் வினோத் வந்து சோசியலி ரெஸ்பான்சிபிளான முக்கியமான படங்களை கொடுத்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அவருடைய தீரன் அதிகாரம் ஒன்றா இருந்தாலும் சரி, அவர் வந்து ரீமேக்கா அஜித் சாரோட பண்ண படமும் நேர்கொண்ட பார்வையும் ஒரு ரெஸ்பான்சிபிளான படம், சோசியலா ரெஸ்பான்சிபிளான படம். அவருடைய முதல் படத்திலேயே பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணாரு அவரு. ஓகேங்களா? சோ இப்ப சதுரங்க வெட்டியில இப்ப அவருக்கு வந்து ஒரு ஜானர் இருக்கு. அதாவது ஒரு ஏதோ ஒரு கமர்ஷியல் படம் பண்ண மாட்டாரு, பக்கவா ரெஸ்பான்சிபிளான ஒரு படம் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது விஜய் சாருக்கு அதுதான் ஆப்டா இருக்கும். அவர் வந்து அரசியல இறங்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்ற படம் வந்து ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிளா ஒரு அவேக்கனிங் படமா இருக்கணும். எப்படிப்பட்ட படமா இருக்கணும்? ஒரு இந்தியன் மாதிரி இருக்கணும், ஒரு ரமணா மாதிரி இருக்கணும். அப்படின்றதான் அவர் அரசியல போகும்போது அந்த ஒரு மரியாதை இன்னும் கூடும். பாரு, இப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டு இப்ப தலைவர் நம்ம கிட்ட வந்திருக்காரு அரசியல்ல அப்படின் போது அந்த மரியாதை கூடும் போது அவர் எலெக்ஷன் நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அதாவது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ அடுத்ததா நீங்க கேட்கறது வந்து அந்த எச் வினோத் தான் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஓரளவு நம்பிக்கை இருக்கு. ப்ரொடியூசர் எல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகுதுட்டு நம்ம பேச முடியல. அந்த பிரேக் தான் எடுக்க போறாரே தவிர நீங்க நிக்கிற மாதிரி அவர் ஒன்றும் சினிமா விட்டு விலகிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. அதாவது 2026 எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்பயே பாத்தீங்கன்னா இப்போ 2024 உட்காந்துருக்கோம். இந்த எலெக்ஷனே ரொம்ப போலரைஸ் இருக்கு. பாத்தீங்களா? முதல் முறையா ஒரு வேவா நீங்க பார்க்க முடியல. ஓகே, அதாவது ஒரு பயங்கர ரிவைவலோட பிஜேபி வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரிவைவல் அப்படின்னா நாங்க கண்டிப்பா நோட்டாலாம் கிடையாது, நோட்டாவை தாண்டி நாங்க சீட்ஸே வின் பண்ணுவோம், ஸ்வீப் பண்ணுவோம் அப்படின்ற கான்பிடன்ஸ்ல பேசுற பிஜேபி வந்து ஒரு ஃபோர்ஸா இறங்கியிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கும் ஒரு கூட்டணி இருக்கு. அதிமுக அவங்களுடைய ஒரு பெரிய இது இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு, அவங்களுடைய கேடருடைய ஸ்ட்ரென்த் இருக்கு. டிஎம்கே பத்தி சொல்ல வேணாம், ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி, அரசியல் இன்னைக்கு பவர்ல இருக்காங்க, அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. அட் த சேம் டைம் நாம் தமிழர் கட்சியும் எல்லா இடங்களையும் கண்டெஸ்ட் பண்ணி பெரிய லெவல்ல ஒரு வாரா போயிட்டு இருக்கு. அப்போ 4-way கான்டெஸ்ட் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்போ 2026 எப்படி இருக்கு? 5-way கான்டெஸ்டா இல்ல 2 பேர் கூட்டணி ஆக போறாங்களா? இப்ப விஜய் சாரோட சேர்த்து யாராவது கூட்டணி பண்ண போறாங்களா? இல்ல விஜய் சார் 5வது கூட்டணியா இருக்க போறாரா? 5வது ஒரு டீமா இருக்க போறாரா? இப்ப 5 வேலை டிவைட் ஆகும்போது எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும்? யோசிக்கவே முடியல. இப்ப 4 பேருக்கே நம்ம வந்து தலை சுத்துது இருக்கு இல்ல சொல்றீங்க. ஒரு கான்ஸ்டிடியூன்சில பேப்பர்ல போடுறது பாத்தீங்கன்னா இவங்க 4 பேர் நிக்கிறாங்க போடும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். முன்னாடி எல்லாம் வந்து 2 இல்ல 3 பேர் தான் இருக்கும். இப்ப திடீர்னு 4 பேர் முக்கியமான ஆளுங்க நிக்கிறாங்க ஒரு கான்ஸ்டிடியூன்சில வரும்போது போட்டர்ஸ்க்கே கன்ஃபியூஸ் ஆகும், யாரை சூஸ் பண்றதுன்னே தெரியாது. பார்ட்டிக்கு தான் போவாங்க கடைசியில கேண்டிடேட்டை தாண்டி. பட் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல, 4 பேர் டிஃபரெண்டா இருக்காங்க. இப்ப நான் 5வதா தமிழக வெற்றி கழகம் அதை நிற்கும் போது இளைஞருக்கு மத்தியில ஒரு எழுச்சி இருக்கு எப்பவுமே விஜய் சாருக்கு. அப்ப என்ன மாதிரி ஒரு சேஞ்ச் வரப்போகுது? இளைஞர்கள் மட்டும் தான் ஓட்டு போட போறாங்களா, இல்ல எல்லோரும் ஓட்டு போடுவாங்களா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. சார் 2026 எலெக்ஷன் ரிசல்ட் பிறகுதான் நீங்க சொல்ல முடியும் விஜய் சார் வந்து சினிமா விட்டு மொத்தமா விலகுறதா இல்ல டெம்பரரியா ஒரு சின்ன பிரேக்ல இருப்பாரா. இன்னும் சொல்ல போனா இப்ப கடைசியா பண்ண போற படத்துக்குமே வந்து 250 கோடி வந்து சேலரி வாங்க போறதாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல டாப் பெய்டு ஆக்டரா வந்து அவரை வந்து சொல்றாங்க சார். இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க சொல்ற நம்பர்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. கலெக்ஷன் ஃபிகர்ஸ் எப்படி நம்ப கூடாதோ, எல்லாரும் கலெக்ஷன் ஃபிகர்ஸ் போடும்போது உங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய தெரியும் இதை எக்ஸாசரேட் பண்றாங்க அப்படின்னு. சினிமால எப்பவுமே இந்த எக்ஸாசரேஷன் ரொம்ப ஈஸி. எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அந்த ப்ரொடியூசருக்கு தான் தெரியும், அந்த ஆக்டருக்கு தான் தெரியும், அக்ரிமெண்ட் நடுவில் பண்ண ஆடிட்டருக்கு தான் தெரியும். இதெல்லாம் வந்து மீடியாவுக்கு வந்து தீனி போட்டதுக்காக கொடுக்கப்படுற பப்ளிக் ரிலேஷன் செய்திகள். யார் பண்றாங்கன்னு தெரியாது, அது வந்து யாருனாலும் இருக்கலாம். சோ இதை வந்து மொத்தமா நம்பிட்டு இதுதான் ஃபிக்ஸ்ன்னு பண்றது ரொம்ப தப்பு. நம்ம எவாலுவேட் பண்ணாம நம்ம பேசக்கூடாது. இது ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக பண்ற சம்பளமாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த ப்ரொடியூசர் பண்ணலாம், என் படம் வந்து 500 கோடியில செலவு பண்றேன் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குனா தானே டிஜிட்டல் ரைட் நல்லா வைக்க முடியும், இல்ல சேட்டலைட் வைக்க முடியும். இதுக்காக கூட இருக்கலாம், இல்ல உண்மையிலேயே 250 கோடி இருக்கலாம். சோ நம்ம அது தெரியாத போது நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. சோ என்ன பொறுத்தவரையும் இந்த சம்பளங்கள் மேட்டர்ல வந்து மீடியாக்கள் ரொம்ப பேசக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை எப்படி பேச முடியும்? அபிஷியலா கலெக்ஷனாவது பேசலாம் நீங்க. ஏன்னா கலெக்ஷன்ல வந்து அவ்வளவு போய் சொன்னாலும் நம்ம பிடிச்சிடலாம், ஐயோ ரொம்ப போய் சொல்றானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அபிஷியலா பப்ளிக்ல இருக்கு, அந்தந்த தேட்டர்ல எப்படி படம் ஓடுதுன்னு தெரியும், நிறைய பேர் ட்ராக் பண்றாங்க. இந்த சேலரி மேட்டர்லாம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அது ப்ரொடியூசருக்கும் ஆக்டர் மட்டும் தான் தெரியும். தளபதி விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு போக மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. பட் அந்த மாதிரி தெரியறனால அந்த கேள்வி கேட்கிறேன் சார். ஒருவேளை அவர் வந்து குவிட் பண்றாருங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து வரும்போது ப்ரொடியூசர்ஸ், தியேட்டர் ஓனர் சைட்ல எல்லாம் வந்து இது எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கும் சார்? அப்படி இல்ல, இப்ப பாதிப்புன்னா சினிமா இண்டஸ்ட்ரி இப்ப கூட பாதிப்புல தான் இருக்கு.
4 மாசமா திரையரங்கு படமே வரல. ஓகே, சர்வை பண்ணி தானே ஆகணும். இண்டஸ்ட்ரி என்பது சர்வை பண்ணி தான் ஆகும். ஆனா அடுத்த கட்ட நீ ஞாபகம் வச்சுக்கணும், இண்டஸ்ட்ரி எப்பவுமே வந்து அதனுடைய வழியை தேடிட்டே இருக்கும். இப்போ ஒரு மாசம் திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி ஃபுல்லா டல்லா இருக்கும்போது திடீர்னு ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து ஃபுல்லா ரிவைவ் பண்ணுது. ஒரு மாசம் ஃபுல்லா 3 வாரங்கள் வந்து திரையரங்குல நல்ல கூட்டம் வந்தது காரணம் மஞ்சுமல் பாய்ஸ். கண்டிப்பா ஒரு பெரிய நடிகர் படம் கிடையாது. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். இண்டஸ்ட்ரி வந்து சொல்லுவாங்க அதனுடைய வேலை அதுவே ஃபில் பண்ணிட்டே வரும். சோ வெற்றிடம் என்பது பாசிபிலிட்டியே கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு வெற்றிடம் என்பது வரவே வராது. ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடந்து அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணிடும். அதனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. எப்பவுமே சொல்றாங்க இல்ல, ஒவ்வொரு ஆக்டரும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர அவங்க வெற்றிடம் ஃபில் பண்ண முடியாது. ஓகேங்களா, அவங்க அடுத்த கட்டம் கொண்டு போவாங்க. விஜய் சாரை பொறுத்தவரையும் அவர் இந்த இண்டஸ்ட்ரி அடுத்த கட்டம் கொண்டு போயிருக்காரு. பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்ல அந்த ஒரு ரீச் ஆஃப் த பிலிம் வேர்ல்டு வைட் வந்து இந்த மாதிரி ஒரு ஓவர்சீஸ்ல கலெக்ஷன் கொண்டு வருது, அதை அவர் கொண்டு வந்திருக்காரு. ஓகே, அப்படிதான் நம்ம சொல்லலாம். இப்ப ரஜினி சார் அதை பண்ணிட்டு இருந்தார், எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடி பண்ணியிருந்தார், இப்படி விஜய் சார் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது இன்னொரு ஆக்டிவ் பண்ணுவாங்க. சோ இது வந்து வெற்றிடமா இருக்காது. ஏதாவது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு ஆக்டரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படிதான் நீங்க பாக்கணும். அரசியல்ல வந்து விஜய் சாரனுடைய அந்த தாக்கம் எப்படிங்க சார் இருக்கும்? இப்போ புதுசா வந்து நிறைய விஷயங்கள் இன்னோவேட்டிவா இப்ப இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு ஆப் கொடுக்குறாரு, டைரக்டா வந்து மக்கள் கிட்ட வந்து பேசுறதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க சார். இல்ல கண்டிப்பா ஒரு இளைஞரா இருக்கிற விஜய் சாருக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் டெக்னாலஜி சாவியா இருக்க வேண்டியது அவசியம் இருக்குல்ல. ஒரு ஆப் மூலமா நீங்க வந்து மெம்பர் ஆகுங்க அப்படின்றது ரொம்ப சிம்பிள் இல்ல. நீங்க வந்து பார்ட்டி ஆஃபீஸ் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுங்க, அதை வச்சு நாங்க ஓட்டர் ஐடி கொடுக்குறோம் அப்படின்றது, அதாவது ஐடி கார்டு கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் விட நான் ஆப்லயே உங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுக்குறேன்றதெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கலி கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயமா நான் பாக்குறேன் இப்போ. ஆனா அதை தாண்டி என்னன்னா, எலெக்ஷன் என்பது ஒன்லி ஃபேண்டம் கிடையாது. அதாவது நீங்க ஃபேன்ஸ் மட்டுமே எதிர்பார்க்க முடியாது. பரவலான மக்கள் ஓட்டு போடணும். இப்போ 6,80,00,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க வச்சுங்களேன், நீங்க மினிமமா 1.5-2 கோடி ஓட்டு நம்மளுக்கு வந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும், பவருக்கு வர முடியும். ஒரு 4 வே கான்டெஸ்ட்லயோ 5 வே கான்டெஸ்ட்லயோ உங்களுக்கு மெஜாரிட்டி ஓட்ஸ் நம்மளுக்கு வரணும். நீங்க பாருங்க, பல எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா வின் பண்ண பார்ட்டிக்கும் லூஸ் பண்ண பார்ட்டிக்கும் டிஃபரன்ஸ் 5-6 லட்சம் தான் இருக்கும். ரூலிங் பார்ட்டிக்கும் ஆப்போசிஷன் 5-6 லட்சம் எல்லாம் இருந்திருக்கு. சோ அப்போ இட்ஸ் ஆல் அபவுட் நெக் டு நெக் ஃபைட் இருக்கும். அப்போ இதுல என்னன்னா, எந்த அளவு நீங்க எவ்ரி கான்ஸ்டிட்யூன்சில உங்களுடைய பேஸ் இருக்கு. அதான் சொல்லுவாங்க, எவ்ரி பூத் வைஸ் உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு. எந்த அளவு பூத்துக்கு ஒரு பூத்துனா ஒரு 300 ஓட்டு இருக்கிற அந்த பூத்ல உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்து அவர் ஒருத்தரா கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு பூத்துனா ஒரு 4 ரோடு சேர்ந்ததுதான். அந்த 4 ரோடு இருக்கிற 300 ஓட்டை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அவங்க வந்து பேசி எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தே கேம்பெயின் பண்ணணும். அந்த 300 ஓட்டருக்கும் தெரியணும், இந்த மாதிரி இவங்க நிக்கிறாங்க, இவங்க தான் கேண்டிடேட், இந்த கேண்டிடேட்க்கு மெரிட் இருக்கு, இவர் வந்தா இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி பல விஷயங்கள் நடக்கணும். ஓவர் நைட்ல நம்ம ஜெயிச்சிட முடியாது. ஓவர் நைட்ல அரசியல ஜெயிக்க முடியாது. ஏன்னா இப்ப டிஎம்கே ஏடிஎம்கேன்றவங்க அந்த அளவு பூத் லெவல்ல இறங்கி அடிச்சு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. அதை ஜெயிக்கணும்னா பல ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது ஈஸியான ஒர்க் கிடையாது. சோ அதனால என்ன பொறுத்தவரையும் இது வந்து ஒரு சேலஞ்சான விஷயம் தான். அந்த சேலஞ்சை மீறி அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஓகேங்களா, அது வந்து அவருடைய பாப்புலாரிட்டி பிளஸ் அவர் பேர்ல இருக்கிற நம்பிக்கையை நம்ம பார்க்க முடியும். ஆனா அவ்வளவு ஈஸி கிடையாது. அரசியல் பாதை வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. crores of rupees is involved. செலவு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, பேப்பர்ல வரதை வச்சுதான் நம்ம பேசுறோம், உங்களுக்கு அத்தன்டிக்கா தெரியாது. ஒரு கேம்பெயின் நீங்க பண்ணனாலே 25 லட்சம் ஆயிடும். அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் நீங்க ஆரம்பிக்கணும்னா 25 லட்சத்துக்கு ஜஸ்ட் லைக் தட் போயிடும். நான் சொல்றது ரொம்ப கம்மியா சொல்றேன். ஒரு கூட்டம் சாதாரணமான ஒரு ஊர்ல நீங்க பண்ணனால 25 லட்சம் ரூபாய் இல்லைன்னா உங்களால கூட்டத்தை கூட்ட முடியாது. ஒரு 1000 பேரை கூட்டணும் வச்சுங்களேன், ஒரு செட்டப் போட்டு நீங்க வந்து மைக்கு செட்டப் எல்லாம் போட்டு கொஞ்சம் கேம்பெயின் பண்ணி மக்களை வரவழைச்சு பண்றது 25 லட்சம் ஆயிடும். மாபெரும் கூட்டம் பண்ணோம்னா 2.5 கோடி ஆகும். ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணோம்னா எவ்வளவு செலவாகும்? இந்த செலவுக்கு எல்லாம் உங்களுக்கு காசு இருக்கணும். அவ்வளவு தொழில் காசு நீங்க இன்வெஸ்ட் பண்ற அளவு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அதுதான் வந்து அரசியல் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அரசியல்ல நான் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன், சாதாரண மக்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாது. உங்ககிட்ட 20 கோடி 30 கோடி இல்லாம செலவு பண்ண ரெடி இல்லாம நீங்க எம்எல்ஏ தேர்தல் நிக்க முடியாது. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற எல்லா கேண்டிடேட்ஸும் அந்த அளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு எம்எல்ஏ சீட்ல 20 கோடி செலவு பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். 20 நான் அதிகமா சொன்னாலும் 10 இருக்கணும். 10 நீ செலவு பண்ணா உங்களால வந்து என்டையர் கான்ஸ்டிட்யூன்சில மக்களை கவர் பண்ண முடியாது உங்களோட கேம்பெயின் மூலமா. எம்பின்னு வரும்போது 20-30 கோடி. நீங்க பாத்தீங்கன்னா பைனான்ஸ் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு காசு இல்லை அப்படின்னு. அவ்வளவு காசு இல்லை செலவு பண்றதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு காசு தேவைப்படுது. ஒரு கேம்பெயின் பண்ணி முடிக்கிறதுக்கே இவ்வளவு செலவு தேவைப்படுதுன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இல்ல. அப்போ ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் எப்படி சொல்றாருன்னா மீதி பேர் சாதாரண மக்கள் எல்லாம் எப்படி யோசிக்கிறது? நம்ம போய் எலெக்ஷன்ல எப்படி கண்டெஸ்ட் பண்ண நினைக்கிறது? ஒரு பார்ட்டி சீட்டு போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு கேட்பாங்க. ஓகே, உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியுன்றதுதான் ஓகே. உங்களுக்கு மக்களுக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஓகே. பட் எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
காசு இருக்கணும்ல. கண்டிப்பா. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம எதுக்காக இதை இவ்வளவு டீட்டெயிலா சொல்றோம்னா, அந்த அளவு அவருக்கு காசு இருக்கிறது இல்ல முக்கியம் இல்ல. ஒரு தொகுதியில இருக்க எல்லாருக்கும் காசு இருக்கணும். அவங்க எல்லாம் அதை இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கணும். அரசியல்ல வந்து நான் வந்து போட்டி போடுறேன், எனக்கு இவ்வளவு தூரம் பண்ண போறேன்ற மாதிரி அவங்க ரெடியா வந்தாதான் இந்த கான்டெஸ்ட் ரொம்ப பரபரப்பா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2024 என்ன மாதிரி மாற்றங்கள் வருதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு டூ early. நான் என்ன பொறுத்தவரையும் இந்த 2024 எலெக்ஷன் ரிசல்ட் பிறகு நிறைய மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்கிறேன். எப்படி தமிழ்நாடு வந்து பாலிடிக்ஸ் எப்படி போகுது அதை வச்சுதான் எல்லாம் மாறும். சார் இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் படமா வந்து பார்த்திருந்தோம். ஒரு 3 வீக்ஸ் கிட்ட வந்து தியேட்டரை வந்து புல் பண்ணுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரீ ரிலீஸுங்கிற ஒரு விஷயத்திலேயே வந்து தமிழ் படங்களே வந்து கொடுக்கும்போது அதனாலேயும் ஆடியன்ஸ் உள்ள வராங்க சார். இப்போ கில்லி படம் வருதுன்னு சொல்றாங்க. அஞ்சான் படம் கூட வந்து கேட்டதா வந்து சொல்லப்படுதுங்க சார். இல்ல கில்லி வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. அதுவும் 20ஆம் தேதி அந்த படம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ கில்லிக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, சேட்டலைட்லயே அவ்வளவு பேர் அதை வந்து கிட்டத்தட்ட 20 தடவை 30 தடவை பார்த்திருப்பாங்க. சோ விஜய் சாரோட ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து திரையரங்குல போய் திருப்பி ஒரு தடவை விஜய் சாரை பார்க்கலாம். ஏன்னா அது வந்து 20 வருஷம் முன்னாடி வந்த படம், அது எப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் படமா இருந்ததுன்னு எல்லாரும் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. சோ அப்படி இதெல்லாம் வந்து சின்ன 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 ஒரு பிளிப் தான். அதாவது மாபெரும் கலெக்ஷன்லாம் இந்த படம் கொண்டு வர முடியாது. நீங்க வந்து இந்த படம் எடுத்துட்டாலும் இல்ல அஞ்சாறு எடுத்துட்டாலும் இதெல்லாம் மாபெரும் கலெக்ஷன்லாம் கொண்டு வர முடியாது. அந்தந்த ரிவைவலுக்கான அதாவது ரீலீஸ்க்கான என்ன கலெக்ஷன் வருமோ அது பண்ணும். நீங்க வந்து ஓவர் நைட்ல வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்லாம் ஒரு ரீலீஸ் படம் கிரியேட் பண்ணலாம் அந்த இமேஜினேஷன்ல இருக்கக்கூடாது. இப்போ கமலா தியேட்டர்ல அந்த படம் நல்லா ஓடிச்சு அப்படின்றது ஒரு பெஞ்ச் மார்க்கா நீங்க வச்சுக்கலாம். ஒரு 3 படத்தையோ இல்ல வந்து வாரணமாயிரம் படத்தையோ. தமிழ்நாடு ஃபுல்லா ஓடிச்சான்னு கேளுங்க, அப்படிலாம் பாசிபிலிட்டி கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா எல்லாரும் இல்ல எங்க அதுதான் ஓடிடில இருக்கு, டிவில இருக்கு, இதை போய் உட்காந்துட்டு காசு கொடுத்து போய் திரையரங்குல பார்ப்பான் அப்படின்னு பணம் கான்சியஸா இருக்கிறது ஆடியன்ஸ் தான் அதிகம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஊர்ல என்ன கம்ப்ளைண்ட், எனக்கு வந்து ஆன்லைன் சார்ஜஸ் அதிகமா இருக்கு, டிக்கெட் சார்ஜ் அதிகமா இருக்கு, பார்க்கிங் அதிகமா இருக்கு, பாப்கார்ன் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களை பொறுத்தவரையும் கான்சியஸா இருக்காங்க என்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதுல ஆடியன்ஸ். அப்படி அவங்க மைண்ட் செட்டா பேசிட்டு இருக்கும்போது இத்தனைக்கும் தமிழ்நாட்டுல தான் லோயஸ்ட் டிக்கெட் பிரைஸ். திரையரங்கு காஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன கேட்கறாங்க, நார்த் இந்தியா என்னது 110 ரூபா தானா டிக்கெட் பிரைஸ், இல்ல 150 ரூபா தானா. எங்க ஊர்ல எல்லாம் 250 ரூபா 350 ரூபாய். பெங்களூர்ல உட்காந்து பேசியிருந்தேன் லாஸ்ட் வீக் போயிருந்தேன். அவங்க சொல்றாங்க படம் ரிலீஸ் ஆகும்போது 450 ரூபா புது படம் ரிலீஸ் ஆகும்போது மல்டிபிளெக்ஸ்ல, பெரிய படங்கள் வரும்போது 2000 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணிருக்காங்களாம் பெங்களூர்ல மல்டிபிளெக்ஸ்ல. நம்ம ஊர்ல 2000 ரூபாய் பண்ணா மொத்தமா இழுத்து பண்ணிடுவாங்க எல்லாருமே ஆடியன்ஸ். நான் சொல்ல வருது இங்க 800 ரூபாய்னாலே ஆடியன்ஸ் ஆயிட்டாங்க, 190 ரூபாவா அப்படின்றாங்க. அப்படி இருக்கிற ஆடியன்ஸ், காஸ்ட் கான்சியஸா இருக்கிற ஆடியன்ஸை நீங்க ரீரிலீஸ் மூலமா மொத்தமும் புல் பண்ண முடியாது. ஒரு ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் வருவாங்க, ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க, அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுக்கும் நீங்க வந்து ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கும் நீங்க சம்மந்தமே கிடையாது. அது வந்து அந்த ரிலீஸ்க்கான ஒரு சக்சஸா பார்க்கலாம்.